இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த நாட்களிலும் கூட அவரை பார்க்கறதுக்கு சாஸ்திரிகள் வந்திருந்தாங்க. அந்த சாஸ்திரிகளை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதற்கு ஆதாரமாக மத்திய எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன், நீங்க கேளுங்க. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த நாட்கள்ல அவரை பார்க்கறதற்காக சாஸ்திரிகள் என்ன பண்ணிருக்கிறாங்க, போயிருக்கிறாங்க. சரிங்களா, போய் அவங்களை பார்த்து அவர் பாதத்துல என்ன பண்றாங்க, முதலாவது பணிந்து அவரை வணங்குறாங்க. சரிங்களா, சாஸ்திரிகள் அப்படின்னா ஒரு ஞானிகள், ஒரு படித்த மேதாவிகள் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்களா. நம்ம சாலமன் ஞானியை பார்த்திருக்கோம் பார்த்தீங்களா. அதே போல இவங்களும் ஒரு ஞானிகளா நம்ம இருந்திருக்கிறாங்க. அந்த ஞானிகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிறு வயதுல பிறந்த அந்த நேரத்துல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவரை பணிந்து வணங்குறாங்க. வணங்குறது மட்டும் இல்லாம அவர்களுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா பொக்கிஷங்களை என்ன பண்றாங்க, கொடுக்குறாங்க. இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் நாமளும் என்ன பண்ணணும் அப்படின்னா பரிசுகளை கொடுக்கறதுக்கு அழைக்கப்படும். அதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, முதலாவது பொன்னை என்ன பண்றாங்க, கொடுக்குறாங்க. நீங்க தியாலஜிகளா பாத்தீங்க அப்படின்னா பொன் அப்படிங்கிறதுக்கு ராஜா அப்படின்னு அர்த்தம், கிங் அப்படின்னு என்று அர்த்தம். சரிங்களா, ரெண்டாவது என்ன கொடுக்கறாங்க அப்படின்னா தூப வர்க்கம். சரிங்களா, தூப வர்க்கத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தேவன், அவரை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வர்ஷிப் பண்ணி அவரை ஆராதிக்கிற ஒரு காரியமா அது இருக்கும். தூப வர்க்கம் அப்படின்னு ஒரு வாசனை திரவியமாக அது அந்த இடத்துல காணப்படுது. மூன்றாவதாக வெள்ளை போலத்தையும் அதற்கு என்ன பண்றாங்க, காணிக்கையாக வைத்தார். வெள்ளை போலம் அப்படின்னா என்ன அப்படின்னா இயேசுவின் தியாக மரணம். முதலாவது பொன் அவருடைய ராஜாவா இருந்தாரு. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு ஒரு ராஜாவா வந்திருக்கிறார். ரெண்டாவது அவரை நாம என்ன பண்ணணும் அப்படின்னா தூப வர்க்கம் மூலமாக அவரை நம்ம ஆராதிக்க அழைக்கப்பட்டிருக்கோம். மூன்றாவது வெள்ளை போலம் மூலமாக அவர் என்ன பண்றாரு அப்படின்னு ஒரு இயேசுவின் தியாக மரணத்தை அது வெளிப்படுத்தும். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா மரித்து போனவங்க எல்லாம் கல்லறையில அடக்கம் பண்ணும்போது அதெல்லாம் முடிஞ்ச உடனே அவங்க மேல ஒரு திரவியத்தை என்ன பண்ணுவாங்க, ஊத்தி ஒரு வாசனை திரவியமா அது மாறதுக்காக திரவியத்தை என்ன பண்ணுவாங்க, ஊற்றுவாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு ஒரு ராஜாவா வந்து அவர் ஆராதித்து கடைசியில் அவர் மரிக்கிறத அந்த தருவாய்க்காக அந்த ஒரு நோக்கத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த கிறிஸ்து அந்த பரிசுகள் அந்த சாஸ்திரிகள் அவர்களுக்கு கொடுக்கிறாங்க. சரிங்களா, பரிசுகள் கிறிஸ்துவின் அடையாளம் மற்றும் சின்னமாக காட்டுகின்றன. பரிசுகள் கிறிஸ்துவின் அடையாளம் மற்றும் ஒரு சின்னமாக அந்த இடத்துல காட்டப்படுது. ஞானிகள் பொக்கிஷத்தை திறந்தனர், நாம் நம் இருதயத்தை திறப்போம். அந்த சாஸ்திரிகள் வந்து அவருடைய பொக்கிஷத்தை திறந்து அவர் கொடுத்தாங்க. அதே போல நாமளும் நம்மளுடைய இருதயத்தை திறந்து ஆண்டவருக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளை கொடுக்கணும். சாஸ்திரிகள் பரிசு கொடுத்தார்கள், நாம் நம்மளுடைய வாழ்க்கையை அவருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுக்கணும். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேகர் ஆண்டவர் அறியாத ஜனங்கள் இருப்பாங்க, ஆண்டவர் அறியாத பிள்ளைகள் இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம ஆண்டவர் அன்பு சொல்லி அந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் அந்த சாஸ்திரிகள் எப்படி அவங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா பரிசு கொடுத்தாங்க. நாமளும் ஆண்டவர் அறியாத பிள்ளைகளை பரிசு கொடுக்கும்போது அது நிமித்தமாக அந்த பிள்ளைங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சந்தோஷப்படுவாங்க. கிறிஸ்துமஸ் தாத்தா வேஷம் அடைஞ்சு அநேக வீடுகளுக்கு சென்று சாக்லேட் பிஸ்கெல்லாம் கொடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா அந்த கிறிஸ்துமஸ் நாட்களை கொண்டாடும். அதே போல இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் அந்த சாஸ்திரிகள் அந்த ஞானிகள் எப்படி தாழ்மையை வந்து ஆண்டவரை வணங்கி அவர்களுக்கு பொன் தூப வர்க்கம் வெள்ளை போனோம் அப்படிங்கிற ஒரு விலைமதிப்பற்ற ஒரு பொக்கிஷத்தை கொடுத்தாங்களோ, நாமளும் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களை ஆண்டவரை முன்வைத்து இயேசு கிறிஸ்துவை நம்ம கொண்டாட இருக்கிறோம். அப்போ இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் நம்ம எல்லாத்துக்கும் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா அநேகருக்கு பரிசுகளை கொடுக்க நாம என்ன பண்றோம் அப்படின்னா அழைக்கப்பட்டிருக்கோம். இந்த கிறிஸ்துமஸ் நம்ம பார்க்கிற எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் அமையட்டும். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளையும் பார்த்து கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவராக. ஆமீன். தேங்க்யூ. God bless you.